இயேசு கிறிஸ்து தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் வந்திருப்பது நல்லது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரு வெற்றியின் பவனி செல்லுகிற ஒரு நாளாக இன்றைக்கு உலகம் அங்கீகரிக்கிறது. வேதத்திலே அதை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் கூட தேவன் வைத்திருக்கிற அற்புதமான நாளுக்கு நன்றி செலுத்துவோம். தலைப்பு எடுத்துக்கொள்வோம். இதோ உலகமே இயேசுவுக்கு பின் செல்கிறது. இதோ உலகமே இயேசுவுக்கு பின் செல்கிறது. இப்படி ஒரு நாள் நடக்குமா? இப்படி ஒரு காரியம் எப்பொழுது நடக்கும் என்று ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு இந்த வார்த்தையை வேதத்திலே ஆண்டவருடைய காரியத்தின் நிமித்தமாக மற்றவர்களால் சொல்லப்படுகிறதை நாம் பார்ப்போம். வாசி கேட்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று, இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. யார் சொல்றாங்க? அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய மகிமையை, அவர் மகத்துவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பரிசேயரும் சதுசேயரும் திட்டம் பண்ணி எத்தனையோ முயற்சிகளிலே தோற்று போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையே அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக உலகமே பின் செல்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கு விரோதமாக எந்த சத்துரு தடை பண்ணினாலும், எனக்கு விரோதமாக எத்தனை தந்திரங்கள் மேற்கொள்ள நினைத்தாலும், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நானும் கூட ஒரு வெற்றியுள்ள ஒரு மனிதனாய் வாழப் போகிறேன். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாங்க? பரிசேயர் சதுசேயர் அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள், அவரை அவமானப்படுத்த திட்டமிட்டார்கள், அவரை வீழ்த்துவது திட்டமிட்டார்கள், மலையிலிருந்து தள்ளி போடுவதற்கு திட்டமிட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் மாத்திரமே நிறைவேறினது. இயேசுவுக்கு பின்பாக உலகமே பின் சென்றது. இது யாருடைய வாயில அறிக்கை செய்கிறாங்க? பரிசேயர் சதுசேயர் சொல்றாங்க. அந்த வார்த்தையை திரும்பி ஒரு முறை வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? நீங்க செய்கிறதெல்லாம் வீண்பா, என்னென்னமோ முயற்சி பண்ணீங்க, அவரை எப்படியாவது அழிச்சிடலாம், எப்படியாவது அவரை வெட்கப்படுத்தி அவங்க ஜனங்களுக்கு முன்பாக ஒண்ணுமில்லா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம் நினைச்சீங்க. ஆனா எல்லாம் வீணா போச்சு. சொல்லுங்க, எனக்கு விரோதமா எந்த தந்திரமும் மனுஷன் செய்வதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். எந்த பரிசேயனாலையும், எந்த சதுசேயனாலையும், எந்த பொல்லாத சத்துருவாலையும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. அது செய்தாலும் அது வாய்க்காது. ஏனென்றால் இயேசுவின் காரியம் செய்யமாய் முடிந்தது. அல்லேலூயா. இப்போ இயேசுக்கு பின்னாடி யாரெல்லாம் போறா? ஏதோ ஒரு சிலர்ல, ஏதோ ஒரு கூட்டம் இல்ல. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிங்க. இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே, இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்லுங்க, பொல்லாத சொல்றான், இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னை தடுத்து நிறுத்த முடியாது, உன் வெற்றியை தடுக்க முடியாது, உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்துவிட்டார். உலகமே இயேசுவுக்கு பின்னாக சென்று விட்டது என்று உலகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தெரியாது நினைச்சுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த வார்த்தையை நான் இப்படி விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு அவர்கள் சொல்லும்போது ஒரு சிறு கூட்டமாகிய யூதர்கள் மாத்திரம்தான் அவருக்கு பின்னோக்கி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எடுத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? உலகமே அவருக்கு பின்னாய் போகிறது. இந்த காரியம் நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேறும். அவர் யாருக்கு மாத்திரம் இரட்சகர்? ஓசனா என்றா இயேசுவே நீ ரட்சியும். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இரட்சகர் அல்ல, ஏதோ ஒரு சிறு கூட்டமான யூதர்களுக்கு மாத்திரம் இரட்சகர் அல்ல, அவர் உலக இரட்சகர். சொல்லுங்க, அவர் உலக இரட்சகர். உலகமே அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும், உலகமே அவரை நோக்கி பார்க்க வேண்டும், உலகமே அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். அடிக்கடி நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ நம்ம சொல்றதில்லை. அந்த தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 700 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்களையும் ராஜாக்களையும் அதிபதிகளையும் சகலவித மனிதர்களையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினால் ரட்சித்து தேவனுடைய வருகையிலே அவர்களோடு அவரை சேர்க்கும்படியாக, கெட்டி சேர்க்கும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அதுதான் நம்ம தரிசனம்.
உலகமே இயேசுவுக்கு பின்னாக செல்லணும், உலகமே இயேசுவே இரட்சகர் என்று சொல்லணும், உலகமே இயேசுவே மெய்யான தெய்வன் என்று சொல்லணும் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற ஒரு நாட்கள் வந்தது. இந்த உலகமே அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவதற்கு நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ஏதோ இது ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், ஏதோ இது ஒரு மதம் என்று சொல்லி கொண்டிருக்கிற மனிதர் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலக இரட்சகர். ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக, ஒவ்வொருவருடைய மனிதனுடைய பாவத்திற்காக நான் பூமியிலே மனிதனாய் அவதரித்து அவருடைய பாவங்களை சுமந்து மெய்யாகவே அவர்களை ரட்சிக்கும்படியாக நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். இதற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். அவர் எதற்காக இந்த பாவனியை மேற்கொள்ளுகிறார்? யாருக்காக? இந்த சிலுவைக்கு முன்பு போறதற்காக முன்பாக இந்த குதிரையில ஏறாமல் கழுதையின் மேலே செல்லுகிற இந்த பாவனியை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, தெளிவா வேதம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சர்வலோகத்தின் பாவத்தை. சர்வலோகம்னா இயேசுவை அறிந்தவங்க, அறியாதவங்க, இயேசு தூசிக்கிறவங்க, இயேசு நிந்திக்கிறவங்க, ஏன் அந்த பரிசேயர்களுக்காகவும் இயேசுவை காட்டி கொடுக்கிற, இயேசுவை அடிக்க நினைக்கிற, இயேசுவை கொல்ல நினைத்த, இயேசு அவமானத்தில் வீழ வேண்டும் என்று நினைத்த அந்த பரிசேயனுடைய பாவத்திற்காகவும் தேவன் என்ன செய்கிறாரு? கிருபாதார பலியாய் தம்மை தாமை ஒப்பு கொடுத்து பாவ நிவர்த்தியான செய்கிற பலியாய் அவர் பலியாக ஒப்பு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் ஏதோ ஒரு மதத்தின் தலைவர் அல்ல, ஏதோ ஒரு சிறு கூட்டத்துக்கான ஒரு தெய்வம் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். சொல்லுங்க, அவர் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். உலகமே அவருக்கு பின்னாக செல்லக்கூடிய நாள் சமீபமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. லேலுயா, லேலுயா. அப்ப இனிமேல் யாராவது நீங்க கிறிஸ்தவங்க என்ன செய்யும் கேட்டா ஒன்று சொல்லுங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த இயேசுவை நாங்கள் துதிப்போம் என்று சொல்லுங்கள். ஏதோ ஒரு இயேசுவை நாம் ஆராதிக்கவில்லை, ஏதோ ஒரு அற்புதத்துக்காக தேவனை தேடி வரவில்லை. சகல மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவனை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த இந்தியாவில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய பணம் இந்தியன் ருப்பீஸாக இருந்துச்சுன்னா இந்த பணத்தை நீங்கள் வெளிநாட்டில் போய் செலவழிக்க முடியாது, தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டுடைய மணி எக்ஸ்சேஞ்சில் போய் இந்த பணத்தை நீங்கள் மாற்றணும். அப்போ தான் உங்கள் பணத்துக்கும் அந்த நாட்டுடைய மதிப்புக்கு எவ்வளோ பணம் கொடுக்குமோ அந்த பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த போகிற நாட்டில் உங்களுடைய பிரயாணத்துக்கு தேவையாக அந்த பணத்தை நீங்கள் செலவழிச்சுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் ஒரே தெய்வம். அல்லேலூயா என்று நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்து சொன்னாலும் தேவனை துதிக்கிற துதி தான். அப்படியாகவே உலகத்தின் ஒரே தெய்வமாகிய மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் சீக்கிரமாய் உலகமே பின் செல்லுவோம் என்று நிச்சயத்தோடு தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். அதற்கு முன்னமாக 13ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். நாம் ஆர்ப்பரிக்க வேண்டிய நாள் இன்றைக்கு. உலகமே அவருக்கு பின்னாடி போகும்போது நம்ம என்ன செய்யணுமா? பயங்கரமாக ஆர்ப்பரித்து துதிச்சு அவரை மையப்படுத்தணும். என் ராஜா வந்துட்டாரு, இனி நான் என்றென்றைக்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ போகிறேன்னு சொல்லி. இப்பொழுது ஒரே ஒரு நியூஸ் மட்டும் சொல்லிவிட்டு ஒரு இப்போ லைவில் பார்ப்போம். குறைந்த முன்னாடி நடந்த நியூஸ் எனக்கு வந்தது. இந்த அநேக தமிழ் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எல்லாரும் அறியப்பட்ட
ஒரு நபர், ஜான் ஜெபராஜ். அவர் போனால் சாதாரண போக மாட்டார். அவர் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வருவாங்க. ஆனால் இந்த நிமிடம் இப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட பின்பாக யாரும் இல்லை. அவரை கைது செய்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. கோர்ட்டில் போய் அவரை ஆஜர்படுத்துகிறாங்க. நான் இப்படி பார்க்கிறேன், உலகம் முழுவதும் பின்னாடி போன ஒரு நபருக்கு இப்போ கூட போகிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு தெய்வம் எப்பொழுதும் நம்மோடு இருந்தால் உலகமே நமக்கு பின்னாக வரும். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த மனிதனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் இன்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராகிய இயேசுவை நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு என்னது? வெற்றியின் நாள். இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறாங்க. எக்ஸாம் எழுத போகிறவங்கள்ட்ட எல்லோரும் அந்த பையன் சொல்கிறான், ஒரு பையன், அம்மா நான் எக்ஸாம் எழுத போகிறேன், என்ன இப்போ நம்ம கேக் விட்டு கொண்டாடுவோமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போய் எக்ஸாம் நல்லபடி எழுதிட்டு வா, நீ வர்ற மார்க்கை பொறுத்து கேக்கை வெட்டுறதா ஒன்றை வெட்டுறதான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் தெய்வம் அவர் யுத்தத்துக்கு போகும் முன்பாக அவர் வெற்றியுள்ளவர் என்று உறுதி செய்யப்பட்டு எல்லோரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், என் தேவன் ஜெயித்து விட்டார். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டார். இனிமேல் தான் அவருக்கு எக்ஸாம் இருக்கு. இனிமேல் தான் அவர் சிலுவை பயணத்துக்குள்ள போகணும். இனிமேல் தான் அவர் சிலுவையில் அடிக்கப்படணும். இனிமேல் தான் பாடுகளை அவர் சுமக்கணும். ஆனால் முன்பதாக வெற்றியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஜீசஸ் விக்டரி, தேவன் ஜெயித்து விட்டார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணம் பாருங்களேன். இப்போ நம்மளுடைய என்றைக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை உடையவர்களாக நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்கள் முதல் படியே உங்கள் படி வெற்றியின் படி. நீங்கள் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் இப்படியாக ஒரு காரியத்தை ஒரு கதையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் நாள்தோறும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வேலை எங்கேயாவது போய் தெருவா நின்று பிச்சை எடுக்கிற காரியம். அவருக்கு ஒரு நாள் ஆசை, இந்த வாழ்க்கை மாறாதா, இந்த பிச்சை எடுக்கிற வாழ்க்கை என்னைக்கு தான் மாறும் தெரியல அப்படி சொல்லி ஒரு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு செய்தியை கேட்கிறார். இயேசுவிட வாங்கள், உங்களை இயேசு ஆசீர்வதிப்பார், நீங்கள் பணக்காரர்களாக மாறுவீர்கள், உங்கள் தரித்திரம் மாறும், நீங்கள் ஐஸ்வர்யவான்களை மாறுவீர்கள், உங்கள் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை மாறும். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, அங்கே போகணும் இங்கே போனால் பணக்காரனாக முடியாது, எங்கே போனால் பணக்காரனா, இயேசுன்னு ஒருத்தர் தேடி போனால் பணக்காரன் இல்லைன்னு அவர் அந்த நம்பிக்கையோடு அங்கே தேடி வர்றாரு. தேடி வந்த உடனே அங்கே அவருடைய வார்த்தையை கேட்குறாரு. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள், உங்களை தேவன் பணக்காரராய் மாற்றப் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை பெருக செய்ய போகிறார், உங்களை ஐஸ்வர்யத்தில் நிலைக்க பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டோன்னே அவர் ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு முடித்த பிறகு அந்த ஊழியக்காட்ட போய் அந்த பிச்சைக்காரன் போய் கேட்குறாரு, ஐயா நான் ரொம்ப வருஷம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்காவது இந்த வார்த்தையின்படி நான் என்ன செய்ய போகிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பிச்சைக்காரன்லேருந்து மாற்றிடுவார் அப்படி சொல்லி. சரிங்க போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றிடுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. சரிங்களா. அவர் அதே மாதிரி என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு பார்க்குறாரு, எந்த மாற்றம் இல்லை. சரி வழக்கம் போல் அவர் வேலையை அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சார். தட்டை எடுத்துகிட்டு வீடு வீடாக பிச்சை எடுக்க போகிறாரு. அப்படி பிச்சை எடுத்த இடத்துல அவருக்கு கிடைத்ததாக ஒரு 4 இட்லி கிடச்சிச்சு. எத்தனை இட்லி? ஒரு 4 இட்லி பிச்சையாக கிடச்சிச்சு. அவர் சரி இன்னைக்கு நமக்கு கிடச்சது திரும்பவும் அதே ஒரு பிச்சையில் கிடச்ச ஒரு காரியம் தான் அப்படின்னு அந்த இட்லியோடு தன் வீட்டுக்கு போயிட்டார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஓரமாக ஒரு இடத்துல அதில் போய் அவர் தனக்கு உட்காந்து சாப்பிடுவோம் சொல்லி ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆயத்தமாக ஒரே வேதனை. ஏசுக்கிட்ட போனால் பணக்காரன் ஆச்சான், ஏசுக்கிட்ட போனாலும் நம்ம பணக்காரன் ஆக முடியல, இப்போயும் பிச்சை தான் எடுக்கிறான். சரி நம்ம பிச்சையாவது ரெகுலர் எடுப்போம் சொல்லிட்டு அந்த 4 இட்லிகளை அவர் ஆயத்தப்படுத்தப்பட்டவராய் சாப்பிடுவதற்கு அமர்ந்திருந்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு சவுண்டு, ஐயா அப்படின்னு. என்னடா இது, நம்ம பேசுகிற சவுண்டு நமக்கே கேட்குது, ஐயான்னு சொல்லி இங்கே நம்ம பிச்சைக்காரன்ட்டே பிச்சை எடுக்க யாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே நிற்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த பிச்சைக்காரனை தேடி வந்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் ஐயான்னு. உடனே அவருக்கு, நீங்கள் தானே இயேசு? நான் தான் இயேசு, உங்களை ஃபோட்டோவில் தான் அங்கே பார்த்துருக்கிறேன், ஆனால் நேரில் இப்படி தான் பார்க்குறேன், இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லி. நான் இப்போ பணக்காரன் ஆக போகிறேன்னா என்னை பணக்காரன் ஆக்க வந்திருக்கிறீங்களா? இல்லைங்கய்யா, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் இட்லி கொடுங்கன்னு கேட்குறாரு.
நான் சாப்பிடுவதற்கு. அவர் மனசு ரொம்ப நொந்து போய், ஐயோ இயேசுக்கிட்ட போனால் பிச்சைக்காரன்லேருந்து பணக்காரன் நினைச்சான், ஆனால் இயேசுவே வந்து ஏன்ட்ட பிச்சை எடுக்கிறாரு, இனி இயேசுவால் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது போல இருக்கு அப்படி சொல்லி அவர் தீர்மானிச்சுட்டு அவர்கிட்ட இந்த 4 இட்லி நினைச்சாரு, ஒரு இட்லியை கையில் எடுத்து ஐயா நீங்கள் சாப்பிட்டுக்க சொல்லி கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அவர் அந்த இட்லியை வாங்கி பார்க்குறாரு. சரி அப்படி சொல்லி வேதனையோடு அவர் இந்த இட்லியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இட்லியை வாங்கி வச்சவர் அந்த தட்டில் வாங்கிட்டு எப்படி கையில் நிற்கிறாரு. சரி ஒரு குனிஞ்சு அந்த இட்லியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் மறைஞ்சிட்டார், அங்கே இல்லை, வெளியே போயிட்டாரு, நினச்சிட்டாரு. என்னடா இங்கே இருந்த இயேசுவை காணா அப்படி தேடுறாரு, அந்த நேரத்தில் இல்லை. திடீர்னு அந்த இட்லியை பார்க்குறாரு. அந்த ஒரு இட்லி என்ன செய்யுது, தங்க இட்லியாக இருக்குது, தங்க இட்லியாக மாறி இருக்கு, தங்க இட்லியாக மாறி இருக்கு, சரிங்களா, கோல்டாக மாறி இருக்கு. அவருக்கு உடனே சந்தோஷம். என்னம்மா, அதைத்தான் வேகமாக எந்திரிச்சு பார்க்குறாரு. அந்த ஏசு எங்கே போனாரு தேடுறாரு. ஐயோ 4 இட்லியே கொடுத்துருக்கலாமே, அவசரப்பட்டு ஒரு இட்லியே கொடுத்துட்டேனே, இந்த 3 இட்லியை கொடுத்து எப்படியாவது அதையும் தங்காமாதான்னு தேடுறாரு. அவர் அங்கே இல்லை. நீங்கள் இயேசு ஒருவேளை உங்களை தேடி வந்தால் உங்களிடத்தில் இருப்பதை கொடுப்பதற்கு முழு மனதோடு கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல, உங்கள்ட்ட இருக்க பொண்ணோ பொருள் இல்லை, உங்கள் இருதயத்தை முழு அப்பா இந்த இட்லியை வேணாம், என்ன கொடுக்குறேன், என் இருதயம் முழுவதும் சுத்தமாக்குங்க, என் வாழ்க்கையை சுத்தமாக்குங்க, நீர் என்னை முழுவதும் உயர்த்துங்க ஆண்டவரை சொல்லி கேட்டுதா, அந்த 4 இட்லியை மாற்றிருக்க மாட்டார், அந்த மனுஷனையே உயர்வுக்குள்ள மனுஷனை மாற்றிருப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உங்கள் வாழ்வு முழுவதை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகராகிய தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். உலகமே அவருக்கு பின்னாடி போகுது, அவர் எங்க இருக்கார் தெரியுமா? உங்களை என்னை தேடி வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உலகமே பின்னாடி போற ஒருத்தர் மறுக்கப்பட்ட மறக்கப்பட்ட அநேகரால் விரும்பப்படாத மனிதனான நம்மை தேடி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் தேடி வருகிற தெய்வம் என்று சொல்லுகிறது. அந்த தேடி வருகிற இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். வாசிப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி, நம் தேவன் அற்புதங்களினாலே இந்த உலகத்திற்கு தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஒருவேளை அந்த இட்லி மத்தியில் அவர் தங்க இட்லியை கொடுக்கலன்னா அவரை உண்மையான தெய்வனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒவ்வொரு நாள் நம் வாழ்வில் அவர் அற்புதம் செய்து கொண்டிருப்பதனாலே அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 16 வசனம் தொடங்கி 14 வசனம் தொடங்கி 16 இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. இயேசுவை எப்பொழுதும் அவங்க என்ன நினைச்சாங்க, ஏதாவது செய்ய ஒரு பெரிய கூட்டம் ஆயத்தமாக அவரை கொன்று போடும்படியாக ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் அவர் வெளியரங்கமாய் அற்புதம் செய்து அதன் மூலமாக தன்னை தேவன் என்று அவர் வெளி காண்பித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் நம்புகிற தேவனை நாம் மறுக்க வேண்டும், வெறுக்க வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. யோபுவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் இழந்தபோது அவன் மனைவி அவரிடத்திலிருந்து பேசுகிறாள், நீ எல்லாவற்றையும் இழந்தபோதும் உன் உத்தமத்திலே இப்பொழுது நிற்கிறது என்ன? நீ உன் தேவனாய் கர்த்தரை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். அப்படியாக இயேசுவை வெறுக்க வேண்டும் என்று, இயேசுவுக்கு பின்னாக போகக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் ஏதாயிலும் திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ
ஒருவரால் மறுக்க முடியாத அற்புதத்தை வெளியரங்கமாய் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை முறை பிசாசு உங்களோட கூட இடைப்பட்டிருப்பான். இங்கே அவர் இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் அற்புதம் செய்ய முடியாது அப்படி சொல்லும் போதில் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதத்தை செய்வார். அப்போ தான் நினைப்போம், இந்த இயேசு தான் மெய்யான தேவன். அல்லேலூயா. அந்த இயேசுவுக்கு பின் செல்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். வாசிப்போம் அடுத்த வசனம் 17. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத. எது அதிகமாக பரம்பக்கூடாது? இயேசுவின் அற்புதங்கள் பரவக்கூடாது. சொல்லுங்க. உலகத்தின் பார்வையில் இயேசு மறிச்சு போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கும் இயேசு எங்கே இருக்கிறாரு? நம்மோடு இருக்கிறார். அற்புதங்களின் தேவன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குதில்ல, இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் நடக்குது. இன்றைக்கும் பலவீனங்கள் மாறுது, சுகவீனங்கள் மாறுது, தரித்திரம் மாறுது, கண்ணீர் மாறுது, கவலை மாறுது, வியாதி மாறுது. எல்லாவுடைய தேவனுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், இது பரம்பாதபடிக்கு, அதிகம் பரம்பாதபடிக்கு இவர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். வாசிப்போம். இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். என்ன பேசக்கூடாதா? இனிமேல் இயேசுன்னு நீ சொல்லக்கூடாது. சொல்லுவோமா? நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. பொல்லாதோடைய வார்த்தைகள் நமக்குள்ளே, அவரை நம்பாத, அவரால் செய்ய முடியாது, அவர் சிலுவையில் தோத்து போயிட்டாரு, அவர் வெற்றி தேவன் அல்ல என்று சொல்லும் போதெல்லாம், அவர் எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார், அவருக்கு பின்னாக உலகம் முழுவதும் ஒரு நாள் செல்லும், அந்த நாளிலே நானும் அவரோடு செல்லுவேன் என்ற நிச்சயத்தோடு நாம் ஆயத்தமாக வேண்டும். நம் வாயிலிருந்து இயேசுவை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சாலோம் என்ற வார்த்தையை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். சாலோம் சொல்லுங்க. சாலோம்னா என்ன தெரியுமா? சமாதானம். இன்றைக்கு நம்ம ஃபோன் எடுத்தோடனே முதல் என்ன சொல்லுவோம்? ஹலோ. தெரியுமா? நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை தெரியுமா? ஹலோ இல்லை, சாலோ. ஹலோ என்று சொல்ல வேண்டியதில்லை, சாலோம் என்று சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்துங்க, சாலோம் என்று சொல்லுங்கள். ஃபோனை எடுத்தோடனே சொல்லுங்க, சாலோம். சாலோம்னா என்னது? சமாதானம். அதற்கு சரியான விளக்கமாக அங்கு இஸ்ரேலில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். என்னவா? சாலோம் என்றால் என்ன அர்த்தமா? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்றும் எங்களுக்கு குறைவில்லை, ஒன்றையும் நாங்கள் இழந்து போவதில்லை. சாலோம்னா என்ன மீனிங்கு? ஒன்றும் எங்களுக்கு குறைவில்லை, ஒன்றையும் நாங்கள் இழந்து போகவில்லை, சகலமும் எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது, நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம். சாலோம். அப்படியாக ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் தேவ நாமத்துக்கு முன்பாக சாலோம் என்று சொல்லவோம். அல்லேலூயா. இவர்கள் அவர்களை பிடித்து என்ன சொன்னாங்களா? நீங்கள் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? இயேசுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு அதிகமாய் அவர்களை நெருக்கினார்களோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். உலகமே அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்று உலகம் தீர்மானித்திருக்கிறது. தேவ திட்டம் நிறைவேறும்படியாக அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ சாட்சி அப்படி கேட்டுக்கிறேன். இயேசுவை அறியாதவர்களை இயேசு தேடி போயிருக்கிறார். அவங்க அவங்க ஏதோ ஒரு மதமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பகுதியில் இருக்கலாம், அவங்க உலகத்தின் மனிதர்களுடைய வாடைகளுக்குள்ளே கூட அகப்படாத மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களையும் இயேசு தேடி போய் அவர்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாய் நம்புங்க, நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் உலக இரட்சகராகிய இயேசு. ஏதோ ஒரு மதத்தின் கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை. உலகமே பின் செல்ல வேண்டிய, உலகமே பின் சென்று கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான இயேசுவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வாசிப்போம் அடுத்த வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன்னுடைய அற்புதங்களை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை. அவள் நின்றால் அற்புதம், நடந்தால் அற்புதம், பேசினால் அற்புதம், தொட்டால் அற்புதம், அவர் சொன்னால் அற்புதம்.
இப்படியாக இங்கே ஒரு அற்புதத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 21:15. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து, அவர் செய்த அதிசயங்களை, அவர் எவ்வளவு அதிசயம் செய்கிறாரா? வேதத்தில் சொல்லப்படுது, அவர் செய்த அதிசயங்களை எழுதுவதற்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் அற்புதங்களை அதிசயம் செய்திருக்கிறார். வேதத்திலே அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை எழுத முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நம்ம கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அற்புதங்கள் மாத்திரம் அதில் பார்க்க முடியும். ஆனால் வேதத்தின்படி உலகம் கொள்ளாத அளவு அற்புதம் செய்து கொண்டிருக்கிற இயேசுவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அங்கே அவர்கள் இயேசு செய்த அற்புதங்களை நினைத்து தாவீதின் குமாரனே ஓசனா என்று தேவாலயத்துக்கு முன்பாக ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டு தாங்க முடியாத கூட்டமான பிரதான ஆசாரிகள் அவர் மேலே கோவப்படுறாங்க. உங்ககிட்ட இயேசு இல்லைன்னு சொன்னால் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? ஏனென்றால் அவர் நான் இல்லை என்று சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது ஐ ஆம் தட் ஐ ஆம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் இருக்கிறார், ஒவ்வொரு நாவுக்குள்ளும் இருக்கிறார், ஒவ்வொரு வாழ்விலும் இருக்கிறார். அவரே மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து. நம் இருதயங்கள் எப்பொழுதும் அவரை ஓசன்னா தேவன் என்று ஆர்ப்பரிக்க வேண்டும். யாரில் விசுவாசிக்கிறேன்? சீக்கிரமாய் உலகம் முழுவதும் ஒரு நாள் இயேசுக்கு பின்னால் செல்லும் என்று. ஆமென். விசுவாசிங்களே. அதை தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரே, கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். யார் வாயினால? ஏதோ ஒரு கூட்டத்தின் மத்தியில் அல்ல. குழந்தைகள், பாலகர்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு தேவனை துதிக்கிற நாள் சமயமாக இருக்கிறது. அவர்களை எவ்வளவு அடக்கி வைத்தாலும் அது ஒரு நாளும் நிறைவேறாது. எழுதப்பட்டபடி, சொல்லப்பட்டபடி, முன்குறிக்கப்பட்டபடி, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தீர்மானிக்கப்பட்டபடி உலகம் முழுவதும் ஒரு நாள் இயேசுவுக்கு பின்னால் செல்லும், இயேசுவை துதிப்பாடும். இன்றைக்கு இயேசு இல்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்களோ அத்தனை பேர் குடும்பத்திலையும் இயேசு அற்புதம் செய்ய போதுமானவர். அவர்கள் வாழ்விலே இயேசுவின் துதிகள் சீக்கிரமாய் தொனிக்கும். உலகம் முழுவதும் இயேசுவுக்கு பின் செல்லும். அல்லேலூயா. யார் வாயிலெல்லாம் ஆண்டவர் சொல்ல போகிறாரா? சொல்ல வைக்க போகிறாரா? சொல்லுங்க. பாலகர் வாயில, குழந்தைகள் வாயில, வாலிபர் வாயில, வயோதிகர் வாயில, முதியவர் வாயில, ராஜாக்கள் வாயிலே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதன் வாயும் இயேசுவே ஓசன்னா என்று துதிக்கத்தக்க நாவுகளை தேவன் தர ஆயத்தமாயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஒரே நாளிலே இது சீக்கிரம் சம்பவிக்கும். அந்த நாளிலே தேவன் வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சொல்லுவோம், மாரநாதா, மாரநாதா, இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற நற்செய்தியின் சத்தத்தை நாம் தொனிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம் வாயின் வார்த்தைகள் மூலமாக இயேசுவின் வருகை சமயமாய் இருக்க போகிறது. அவரை துதிக்கும் நாவுகளை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். அவருக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அப்படியாக அதுக்கு அடுத்த வசனத்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 21 வசனம். சோதரம் இல்லை, வாசிங்க. 23ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய 23ஆம் வசனம். 23.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஆமென். இப்போ எந்த வேலையில் நம்ம இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியான ஒரு வேலை. நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் யார்ட்டையாவது ஒரு காரியத்தை கேட்கணும்னா எந்த நேரம் கேட்கணும் விரும்புவீங்க? அவங்க ரொம்ப சோகமாக இருக்கும்போது கேட்பீங்களா? எப்போ கேட்கணும் விரும்புவீங்க? அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது, அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது, அப்படி தானே கேட்க முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய வேலை வந்திருக்கிறது, அவர் மகிமைப்படுகிற வேலை, ஒரு வெற்றியின் பயணத்தின் அவர் ஆயத்தமாக இருக்கிற ஒரு வேலை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு காரியம் ஒன்று இருக்குமானால் என்ன கேட்கணும் சொல்லுங்கள்? ஏசப்பாட்டை நம்ம கேட்குறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குது. என்ன கேட்கணும்? நீங்கள் மட்டும் என் கூட இருங்கப்பா. ஏசப்பா நீங்கள் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இப்போ அவர் மகிமைப்படும் வேலை வந்தது. இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்குற நினைக்கிறேன், காசு இல்லை, பணமும் இல்லை, கர்த்தாவே நீங்கள் மட்டும் போதும் என் வாழ்விலே. அப்போ இயேசுவை கேளுங்க, இயேசுவே நீங்கள் என் வாழ்வியில் வாங்க, இயேசுவை நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லி அவரை நோக்கி இந்த மகிமைப்படும் வேளையிலே நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். 30ஆம் வசனம். 29, 30. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். ஆமென். அங்கே பேசப்படுகிற சொல்லப்படுகிற சத்தங்கள் மாத்திரமல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. சர்வ பூமியும் சர்வ வானமும் தேவனுடைய ஜெயத்தை கொண்டாடுகிற ஒரு நாள் இது. வானத்திலிருந்து ஒரு சத்தம். இயேசுடைய வருகைன்றது நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வருகை இருக்க வருதில்ல. உலகம் முழுவதும் ஒரு ஸ்தம்பிக்கிற ஒரு நாள், உலகம் முழுவதும் ஆச்சரியப்படுகிற ஒரு நாள் சமயமாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே அந்த வருகையில் சொல்லுங்கள், ஏசப்பா உடைய வருகையில் நானும் இருக்கணும்னு விரும்புகிறேன். உடைய வருகையை நானும் காணணும், உடைய வருகைக்குள்ளே நான் நடத்தப்படணும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது? யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எழுந்திருப்போமா? அல்லேலூயா. இந்த ஒரு பயணத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு போதுமா இருக்கிறாரு. அல்லேலூயா. இடி முழக்க சத்தத்தோடு ஒரு வெற்றியின் தோனியோடு உலகமே ஆர்ப்பரிக்கிற ஒரு சூழ்நிலையில் தேவன் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அந்த வருகையில் வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசேயர்கள் தங்கள் நாவினாலே அறிக்கை செய்த ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறது? உலகமே அவருக்கு பின்னால் செல்கிறது. நான் நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களும் அவங்க பின்னாடியே போயிருப்பாங்க. எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? தேவன் பின்வா. யாரெல்லாம் இன்னைக்கு இயேசு பின்னாடி போகிறது? உலகத்துக்கு பின்னாடி போக வேண்டாம், உலக தந்திரத்துக்கு பின்னாடி போக வேணாம், இயேசுக்கு பின்னா போவோம். ஏன்னா இயேசு இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார். அன்றைக்கு வெற்றி பவனியாக சென்ற இயேசு ஜெயத்தின் தேவனாய் தன்னை மாற்றிக்கொண்டு சிலுவையிலே மரணத்தை ஜெயித்து உங்கள் பாவங்கள் என் பாவங்கள் கழுவி நம்மை ஜெயத்துக்குள் நடத்தின தேவன் இன்றைக்கும் மீண்டும் ஒரு முறை நமக்காக வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இடி முழக்க சத்தத்தோடு, தேவ தூதர்களின் எக்கால சத்தத்தோடு உலகமே பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தேவனாய கிறிஸ்து இயேசு மீண்டும் ஒரு முறை நமக்காக இறங்கி வரப்போகிறார். உங்களையும் என்னையும் அழைத்து செல்லும்படியாக, அவரோடு கூட பின் செல்லும்படியாக ஒரு மிகப்பெரிய சந்ததியாக அவருடைய நாமத்தை உயர்த்தி பாலகர் வாயிலும் இளைஞர் வாயிலும் வாலிபர் வாயிலும் உலகத்தின் ஒவ்வொரு வாயிலும் தேவனை துதிக்கும் துதியினாலே அவருக்கு பின்னாக செல்லும்படி ஆயத்தமாவதற்கு தேவன் நம்மை அழைத்து போக வந்திருக்கிறார். உலகமே அவரை காணும், அவருடைய கண்கள் காணும். வேதத்தில் எப்படி சொல்லப்படுது? அவரை குத்தினவர்கள் கண்களும் அவரை காணும். அந்த நாட்கள் சமீபமாக இருக்கிறது. சொல்லுங்க, நான் இயேசுவின் வருகையை காண்பேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். அந்த உலகமே பின் செல்லுகிற கூட்டத்திலே நானும் ஒரு மனிதனாய், நானும் அவருடைய பிள்ளையாய் நிச்சயமாய் பின் செல்வேன் என்று விசுவாசத்தோடு ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. எழுந்திருப்போமா?
வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். எழுந்திருப்போம், யாரும் எழுந்திருப்போம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாளோ, ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாளோ, ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே. அல்லேலூயா. யாரில் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தின் பின்பாக அல்ல, உலகத்தை உண்டாக்கினர் இயேசு பின்பாக நான் போக போகிறேன். நம்மளை உலகம் ஒரு பக்கம் இழுக்குது, என் பக்கம் வா, உலகத்தின் ஆசீர்வாதத்தை தரேன்னு. உலகத்தை உண்டாக்கினருக்கு பின்பாக நாம் போவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இப்போ